வணக்கம் காய்ஸ், வெல்கம் டு கலா மிஷன். நம்ம ஏற்கனவே சிலபஸ் வைஸ் பார்த்துட்டு வரதுல நாலடியாரை பற்றி பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்தது இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான்மணி கடிகை பார்க்க போகிறோம். இது எல்லாமே அறநூல்கள் 17 கீழ்க்கணக்க நூல்களில் வருது. ஸோ இன்றைக்கி நான்மணி கடிகை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இதை பார்த்தாலே போதும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம் வாங்க. இந்த வீடியோவில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே இருக்கும். அடுத்தது வந்து ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்க பாடல்கள், அதோட சொற்பொருள், அப்புறம் அதோட பொருள் இருக்கும். அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் வந்து எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து இன்றைக்கி வீடியோவில் பார்த்துருவோம். A to Z ஃபுல்லாக வந்து இதுவே நான்மணி கடிகைக்கு போதுமானதாக வந்து இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம் வாங்க. நான்மணி கடிகையோட ஆசிரியர் விளம்பி நாகனார். ஸோ இதை நீங்கள் வந்து எப்படி ஷார்ட்கட்ஸாக வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 பேர் வந்து ஒரு மணியை வந்து விரும்பினாங்க. அதை வந்து நாகம் வந்து கடிச்சு எடுத்துகிட்டு போயிட்டு, அப்போ நான்மணி கடிகையை வந்து விளம்பி நாகனார் எழுதினாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சு. ஆசிரியர் குறிப்பில் வந்து இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகனார் வரும். இவரோட பிறந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளம்பி. அதனால தான் இவருக்கு வந்து விளம்பி நாகனார் அப்படின்னு வரும். இவரோட காலம் பார்த்தீங்கன்னா கிபி 200ஆம் நூற்றாண்டு. இது வந்து கடைச்சங்க காலம் அப்படின்னும் வரும். இவரோட சமயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைணவ சமயத்தில் வந்து வரும். நான்மணி கடிகையோட நூல்குறிப்பு வந்து பார்ப்போம். நான்மணி கடிகைனா 4 பிட்டான மணியால் செஞ்ச நெக்லஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ பாருங்கள், கடிகை அப்படின்னா அணிகலன், நெக்லஸ் வந்து நம்ம அணிகலன்னு சொல்லுவோம். அதே மாதிரி கடிகைக்கு துண்டு அப்படின்னு பொருள் உண்டு. நான் சொன்ன பிட்டா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு. அப்போ கடிகைனா அணிகலன்னும் பொருள் உண்டு, துண்டு அப்படின்னு பொருள் உண்டு. இதுக்கு வந்து கட்டுவடம் அப்படிங்கிற இன்னொரு கட்டுவடம்னா நெக்லஸ் அப்படிங்கிற பொருள் உண்டு. அப்புறம் ஆபரணம் அப்படிங்கிற பொருளும் உண்டு. ஸோ இது எல்லாமே வந்து நான்மணி கடிகை வந்து குறிக்கிறதா வந்து இருக்கும். அடுத்தது நான்மணி கடிகையில் வந்து மொத்தம் எத்தனை பாடல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 104 பாடல்கள் வந்து இருக்குது. 4ல் ஆரம்பிக்குது, 4ல் முடியுது அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 4 மணிகள் கொண்ட அணிகலன் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். 4 மணிகள் கொண்ட அணிகலன் அப்படிங்கிறது தான் நான்மணி கடிகைக்கான சரியான விளக்கம். அடுத்தது ஒவ்வொரு பாடலிலும் 4 மணியாலான அறக்கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளன. எப்படி 4 மணியால நெக்லஸ் இருக்கோ அதே மாதிரி 4 கருத்துக்களை வந்து ஒவ்வொரு பாடலும் வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது பாருங்கள், இதில் உள்ள முக்கியமான மேற்கோள் வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க. யார் அறிவார் நல்லாள் பிறக்கும் குடி. இது வந்து முக்கியமான லைன் நான்மணி கடிகையில் வருது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் அறிவார் நல்லாள் பிறக்கும் குடிங்கிறது நான்மணி கடிகையில் வருது. அடுத்தது முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஜியு போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பாரு. மொத்த பாடல்களையும் இல்லை, இதில் உள்ள 2 பாடல்களை ஒன்றி தான் வந்து மொழிபெயர்த்திருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7வது பாடலும் 100வது பாடலும் மட்டும்தான் அவங்க மொழிபெயர்த்திருப்பாங்க. ஸோ இதுவும் வந்து கேட்பாங்க. இதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்னு நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போவோம். அப்போ தான் அந்த எதிர்பாராததை எதிர்பாருங்கள்ங்கிற மாதிரி எந்த பாடல்கள் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கிறது முக்கியமானது. நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்க நான்மணி கடிகையோட பாடல். மனைக்கு விளக்கம் மடவார், மடவார் தனக்கு தகைசால் புதல்வர், மணக்கினிய காதல் புலவர்க்கு கல்வியே, கல்விக்கு மோதின் புகழ்சார் உணர்வு. விளம்பி நாகனார் எழுதியது. இதோட சொற்பொருள் வந்து பார்த்துருவோம். மடவார் அப்படின்னா பெண்கள் அப்படின்னு பொருள் வரும். தகைசால்னா பண்பில் சிறந்த அப்படிங்கிறது வந்து பொருள். அதே மாதிரி மணக்கு இனிய அப்படின்னா மனத்துக்கு இனிய அப்படின்னு பொருள் வரும். காதல் புதல்வர்கள்னா அன்பு மக்கள் அப்படின்னு பொருள் வரும். அடுத்தது ஓதின்னா எதுவென்று சொல்லும் போது. அதே மாதிரி புகழ் சால் அப்படின்னா புகழை தரும் அப்படின்னு பொருள் வரும். அதே மாதிரி உணர்வுங்கிறது வந்து நல் எண்ணம் அப்படிங்கிறது பொருளாக வரும். ஸோ இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்துக்கு விளக்குங்கிறது வந்து பெண்கள். அந்த பெண்களுக்கு விளக்கு அப்படிங்கிறது ஒரு நல்ல பண்புல சிறந்த பிள்ளைகள் தான் அந்த பெண்களுக்கு விளக்கு. பிள்ளைகளுக்கு விளக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கற்கிற கல்வி. அந்த கல்விக்கு விளக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட உள்ள நல் எண்ணங்கள் தான் அப்படிங்கிறது வந்து கடைசியாக வந்து முடியணும். ஸோ 4 கருத்துக்கள் வந்து கூறுறது நான்மணி கடிகை. ஸோ இதுதான் இந்த பாடலோட பொருள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான்மணி கடிகையிலேருந்து என்னென்ன இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள், நான்மணி கடிகை, மலரும் மாலையும், நான்மணி மாலை இதெல்லாம் வந்து என்ன வகையான நூல்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து டைரக்ட் ஆன்சர் இப்போ நம்ம படித்ததை வச்சு கொடுக்க முடியாது. இதை வந்து நம்ம எப்படி யோசிக்கலாம்னா, நான்மணி கடிகைங்கிறது வந்து 17 கீழ்க்கணக்கு நூல்கள். இது எல்லாமே வந்து நீதி நூலில் சேர்ந்தது. ஸோ அப்போ இது வந்து நீதி நூலில் வரும். அதே மாதிரி தேம்பாவணி அப்படின்னு பார்த்திங்கன்னா காப்பியமில் வரும். அதே மாதிரி நான்மணி மாலைங்கிறது வந்து சிற்றிலக்கியமும், மலரும் மாலைங்கிறது வந்து கவிதையும் வரும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், பொறுத்துக கொடுத்துருக்காங்க. அந்த நூல்களும் நூல்களோட ஆசிரியர்களும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே 17 கீழ்க்கணக்கு நூல்கள் தான். அப்போது எல்லா எக்ஸாம்லேயும் கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு பார்ட்டு வருது அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ திரிகடுகம் நல்லாதனார்,
ஏலாதி கனிமேதாவியார், நான்மணி கடிகை விளம்பினாகனார், சிறுபஞ்சு மூலம் காரியாசன். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் உள்ள குறிப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒவ்வொரு நூல்கள்லையும் ஒரு குறிப்புகள் கொடுத்து பொருந்தாதது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெருமுத்தரையர் பற்றி குறிப்பு நாலடியாரில் உள்ளது. ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே நாலடியார் பார்க்கும்போது பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி பழமொழியிலும் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறானது. பெருமுத்திரையரை பற்றி குறிப்பு உள்ள ஒரே நூல் நாலடியார் தான். ஸோ 1 வந்து தவறு. அடுத்தது பாருங்கள், கபிலர் பாடிய அறநூல் வந்து இன்னான அற்புதன்னு கொடுத்துருக்காங்க. இது சரி, நம்ம அடுத்தடுத்து பார்க்கும்போது பார்க்கலாம். அடுத்து நான்மணி கடிகையில் உள்ள 100 பாடல்களும் 4 கருத்துக்களை கொண்டு இயங்குவதுன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் சரியானது. நான்மணி கடிகையில் 4 கருத்துக்கள் தான் வந்து இருக்குது. அடுத்தது அம்மை என்னும் வனப்பின் பார்ப்படும் காரியாசன் இயற்றிய நூல் சிறுவஞ்ச மூலம் என்பதாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் சரி. காரியாசன் எழுதியது சிறுவஞ்ச மூலம். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி 1 மற்றும் பொருத்தமற்றது அப்படிங்கிறது சரியான விடையாக வரும். அடுத்து பாருங்கள், நான்மணி கடிகையை பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் விளம்பினாகனார் வரும். ஆசிரியரை கேட்குறது நார்மல். அடுத்து பாருங்கள், 17 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள தொடர்களும் அந்த நூல்களும் கேட்டிருக்காங்க. சில இது ட்விஸ்டடாக கேட்கணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஸோ இதுக்கு பாருங்கள், ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படிங்கிறது வந்து லாஸ்ட்டாக பழமொழியில் வந்து இல்லில் வந்து முடியும். அடுத்தது நாய்க்கால் சிறுவிரல் போல், நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம், நாலடியார். அடுத்தது மணக்கு விளக்கம் மடவாள், இப்போ தான் பார்த்தோம், நான்மணி கடிகை. அடுத்து பாருங்கள், அன்பின் வழியது உயர்நிலை அப்படின்னு கூறுவது திருக்குறள். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சராக வரும். ஸோ நான்மணி கடிகையில் இந்த டீட்டெயில் ஒன்றுமே போதுமானது. ஸோ இதுலேயே எல்லா டீட்டெயிலும் இருக்குது. நீங்கள் பாடலில் ஒன்ஸ் பார்த்துக்கிறது முக்கியமானது. நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த நூல்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுவோம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.